கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகள் பலவிதமான சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனாலும் நமது குடும்ப வாழ்க்கையை தேவனோடு கூட உள்ள உறவிலே சற்று ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்கள், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 46:10 பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடந்த நாளிலே நான் ஒரு தம்பியை சந்தித்தேன். அவன் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார் என்று சொன்னான். என்னவென்று சொன்னால், வேலை செய்து கொண்டிருந்த அவனுடைய உடன் பிறந்த தம்பியை ஒரு பாம்பு கடித்து விட்டது. இரவு 8:30 மணிக்கு அவன் தம்பியை பாம்பு கடிக்கிறது. இவனுக்கு செய்தி வருகிறது. இவன் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து அவன் தம்பியை மீட்டெடுப்பதற்காக 6 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி வர வேண்டும். அவன் சொல்லுகிறான், என் காரில் எவ்வளவு ஸ்பீடாக போக முடியுமோ போய் என் தம்பியை என் வாகனத்தில் ஏற்றி கொண்டு நான் நாசரேத்திலிருந்து திருச்செந்தூருக்கு மறுபடியும் எத்தனை வேகமாய் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாய் சென்றேன். என் தம்பியை சேஃபாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தூரத்தை 15 நிமிடத்தில் கடந்தேன். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிருப்பேன்னு யோசித்துக்கிடுங்கன்னு சொன்னேன். நான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, இப்போ என் தம்பி எப்படி இருக்கிறான்னு, நல்லா சுகமாக இருக்கிறான், ஆண்டவர் கிருபையில் பாதுகாக்கப்பட்டுட்டான். இப்பொழுது மறுபடியும் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். உன் தம்பி மனம் திரும்பி இருக்கிறானா? உன் தம்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானா? உன் தம்பி பரிசுத்தவானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்று ஒரு கேள்வி கேட்டேன். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அண்ணே, ஆலயத்துக்கே வரமாட்டான், பிஸ்னஸ். தம்பி அரிசி வியாபாரம் பார்க்குறாரு, அது போக ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, இது போக கொஞ்சம் வாகனங்களை வாங்கி விற்கிற வேலை பார்க்குறார். எந்தெந்த வழியிலெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்குண்டான வேலையை திறம்பட செய்கிறான். இது போக காலையில் ஜிம்முக்கு போகிறான், எக்ஸசைஸ் போட. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில்லை, தனித்து ஜெபிப்பதில்லை, குடும்ப ஜெபத்திலும் அமருவதில்லை. இப்போ யோசித்து பாருங்கள். நான் அந்த சகோதரனை பார்த்து மறுபடியும் கேட்டேன், சரி போகட்டும், உன் தம்பி தேவனை அறியாத ஒரு நிர்விசாரியாக இருக்கிறான். ஆனால் நீ உன் தம்பி கர்த்தருக்குள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும், அவன் ஆத்துமா நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறாயா என்று கேட்டேன். அவன் என்னை இப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னான், என் தம்பிக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும்? அவன் ஆத்துமா பிழைக்கணும்னா அவன் தானே ஜெபிக்கணும் அப்படின்னா. மறுபடியும் அவனை பார்த்து கேட்டேன், உன் தம்பியை நீ ஏன் காப்பாற்றணும்? அவனை பாம்பு கடிச்சிட்டுன்னா அவனே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? இல்லை அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம்ல? நீ எதுக்கு உன் தம்பியை காப்பாற்றணும்னு நினச்சி அவ்வளோ ஸ்பீடாக போனான்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பிலானே, சாக விட்டுற முடியுமானே? இருதயம் படபடன் துடிக்குதுனே. இப்பவும் அந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எப்படி 15 நிமிஷத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அப்போதான் அவனை பார்த்து சொன்னேன், எப்பா, உன் தம்பி உலகத்தில் மாம்சத்தில் உயிரோடு இருக்கணும், செத்துறக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு ஆதங்கப்படுறிய, மனம் திரும்பாத அவன் என்றைக்கும் மரித்தாலும் நித்திய நரகத்துக்கு போவான், அப்போது அவன் நரகத்தில் செத்தா பரவாயில்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவனும் பரலோகத்துக்கு வரணும், அப்படியானால் நீ அமர்ந்துரு. உன் தம்பி மேலே மாம்சத்தில் அக்கறையில் இருக்கிறிய, ஆவிக்குரிய அக்கறை உனக்கு வேண்டாமா? நமது வேதவசனம் சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நீ ஏன் உன் தம்பிக்காக திறப்பில் இருக்கக்கூடாது? நீ ஏன் உன் தம்பிக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது? உன் தம்பி என்றைக்கு வேண்டுமானாலும் ரட்சிக்கப்படட்டும், ஆனால் அதற்கு நீ ஏன் காரணமாக இருந்து ஜெபிக்கக்கூடாது என்று கேட்டேன்.
அமைதியாக இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நூதனமான காரியங்களை பார்க்குறேன். அப்பாவுக்கு சோமில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அண்ணே ஒரு நாள், தங்கச்சி ஒரு நாள், அக்கா ஒரு நாள் குடும்பமாக இருந்து பார்ப்பாங்க. எவ்வளோ பணம் செலவழிக்க முடியுமோ செலவழித்து பார்ப்பாங்க. எத்தனை வயதான அப்பாவாக இருந்தாலும் வியாதி படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் பணத்தை செலவழித்து பார்ப்பாங்க. ஆனால் தன் தகப்பன் மனம் திரும்பாத ஒரு மனிதன், ஒரு குடிகாரன் அல்லது நிர்விசாரி பாவியான ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்று சொன்னால், அந்த தகப்பன் மனம் திரும்புவதற்கு அல்லது அந்த தாய் மனம் திரும்புவதற்கு, அந்த உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பிள்ளைகள் யாராகிலும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் பிரயாசப்படுகிறார்களான்னா எவருமே பிரயாசப்படுறதில்லை. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு புரியலைங்க. இதில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சில சபைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், இந்தியா அழியுது. நான் கேட்குறேன், உண்மையிலே அது ஆத்தும பாரத்தில் நீ ஜெபிக்கிறியா, இல்லை ஊழியக்காரங்க நடத்துறதுனால நீ ஜெபிக்கிறியா? நான் ஒரு ஃபெல்லோஷிப்பில் வளர்ந்தேன். அந்த ஃபெல்லோஷிப்பில் உள்ள தேவ மனுஷன் சொல்லுவார், ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், ஜெபிக்கும்போது சில நேரம் நிப்பாட்டு, இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு நீ ஜெபம் பண்ணுறிய, இந்த ஜெபம் உன் இருதயத்திலேருந்து வருதா உன் வாயிலிருந்து வருதான்னு கேட்பார். ஜெபிக்கிறவன் முழிப்பான், ஜெபிக்க சொன்னீங்க, நான் ஜெபித்தேன், கரெக்டுப்பா, நான் ஜெபிக்க ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தேன், நீ ஜெபிக்கிறா. ஆனால் நீ ஜெபிக்கிறிய இந்த ஜெபம் உன் இருதயத்திலேருந்து ஒரு பாரத்தோடு வருதா, இல்லை மண்டையில் யோசித்து ஞானமாக ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறியா? அநேகர் சொல்லுவாங்க, ஆமாண்ணே ஞானமாக ஜெபிக்கணும், சத்தமாக ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் கேட்கப்படாது. என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தின தேவ மனுஷன் சொன்னது, நீ எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் சரி உன் இருதயத்திலேருந்து பாரத்தோடு ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இருதயத்திலிருந்து வருகிற பாரத்தினால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறீர்களா? ஒருவர் மீது ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தார் மனம் திரும்புவதற்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஏதோ 5 நிமிஷம் ஜெபிச்சோம், 10 நிமிஷம் ஜெபிச்சோம் ஓடாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க. உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ரட்சிப்பு வரும், தெய்வ பாதுகாப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபை நிறைந்த அந்த காலை வேளையில் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, உமது இரக்கமும் கிருபையும் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் சுவாமி. இதோ இந்த நாளிலே உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். அவர்கள் இதிலே உணர்வடைந்து ஆண்டவரே ஞானமாய் நடக்க, உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்க, போராடி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க நீங்கள் கிருபை செய்து அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.